ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க முன்னாடி இன்னும் இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணலைன்னா ப்ளே ஸ்டோர் போய் இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணிடுவாங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா ரீல்ஸ்னால் டிக்டாக் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பேன் பண்ணியிருக்கனால டிக்டாக்கை வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிக்டாக் கூட நம்ம இதில் இன்ஸ்டாகிராம் கூட பண்ணிக்கலாம். அது இப்போ ஆப்ஷன் என்ன நம்ம பார்ப்போம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து சைடில் போய்க்கோங்க. சைடில் போனோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டோரிஸ் லைவ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை அந்த டிக்டாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரீல்ஸ். நீங்கள் இப்போ ஏதாச்சும் டிக்டாக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால் நான் இப்போ வந்து ஆடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஆடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். டப்னாசன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீல்ஸ்னு ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். ஏன் அந்த ப்ளே பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் ஸ்டாப் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து வீடியோ செலக்ட் ஆகிடுச்சு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும் ரைட் சைடில். அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆரோ மார்க் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த வீடியோக்கான டைட்டில் அண்ட் ஹேஷ்டாக் கொடுத்துருப்பாங்க. ஹேஷ்டாக் கொடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. இதுவும் டிக்டாக் மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டாகிராம். இப்போ 2020 அப்டேட் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரைவேட் அக்கௌண்ட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா உங்களுடைய ப்ரொஃபைல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 லைன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன்னா ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரைவசி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ஷன் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ப்ரைவசின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட் வந்து கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டுக்கு என்னென்னு பார்க்க போகிறோம்னா ரெஸ்ட்ரிக்கும் பிளாக்கும் 2 ஈக்குவல் கூட சொல்லலாம். இப்போ நம்மளுடைய ஐடியில் வந்து யாராச்சும் அன்வான்டட் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அந்த பேர்ஸை நம்ம வந்து பிளாக் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் பிளாக் பண்ணுறதுலாம் ரெஸ்ட்ரிக் நீங்கள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லா மெசேஜ் நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மெசேஜ்லாம் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகாது. அதே மாதிரி சரி மெசேஜை நம்மளுக்கு வந்து ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்மளுடைய போஸ்ட்டுலேருந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கமெண்ட் கூட நம்மளால் ரீட் பண்ண முடியாது. மற்ற எந்த ஃபாலோவர்ஸ்னால கூட அந்த கமெண்ட் வந்து ரீட் பண்ண முடியாது. இப்போ நான் எந்த ஐடியா பிளாக் பண்ண நினைக்கிறேனோ அந்த ஐடியா நான் இப்போ ரெஸ்ட்ரிக் கொடுத்துக்கிறேன். ரெஸ்ட்ரிக் கொடுக்கணும்னா அந்த ஐடிக்கு மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டிஸ்மிஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட்ரிக் ஆப்ஷன் நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன். அந்த ஆப்ஷனை நீங்கள் பாருங்கள். நான் எந்த ஐடியை நான் இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினோ இப்போ அந்த ஐடியிலேருந்து என் ஐடிக்கு நான் இப்போ மெசேஜ் பண்ணுறேன். இப்போ மெசேஜ் பண்ணுறேன். இப்போ என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்க ஃபோனில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும், அந்த மெசேஜ் பாக்ஸ் வரணும். இப்போ வரவே இல்லை. நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்ககிட்டருந்து எந்த மெசேஜும் நம்மளுக்கு வராது. செகண்ட் ஃபியூச்சர் இதில் வந்து 2 ஃபியூச்சர் இருக்குது. இப்போ செகண்ட் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போஸ்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. நமக்கு தான் ரிப்ளை பண்ண மாட்டாங்களே மெசேஜில். சில பேர் வந்து போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் போஸ்ட்லேயும் கூட கமெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கீழே இப்போ நான் போஸ்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் போஸ்ட்டில் வந்து நான் கமெண்ட் பண்ணிவிட்டேன் என்னுடைய ஃப்ராட் பிஸ் ஐடிக்கு வந்து. இப்போ நான் போஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஐடியிலேருந்து எந்த மெசேஜும் எனக்கு வரல. நெக்ஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டா ஐடியை எப்படி நம்ம வேறு லெவலில் காட்டுறது அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பயோடேட்டாவில் வந்து நம்மளுடைய லெட்டர்ஸ் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். இது எப்படி நம்மளுடைய ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டில் இல்லைனா வேறு கலரில் வேறு மாடலில் எப்படி காட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூல் சிம்பிள் அப்படின்ற நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும். 2வது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட் பேஜில் வந்து சிம்பிள்ஸ், இமோஜி, டெக்ஸ்ட் ஆர்ட், ஃபாண்ட் சேஞ்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இமோஜி வேணுமா நீங்கள் வந்து கீழே போய் இமோஜி பார்த்துக்கலாம். என்னென்ன ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோட லெட்டரை வந்து நம்ம எப்படி லெட்டரை எப்படி நம்மளுடைய மாடலில் க்ரியேட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த லெட்டர் வந்து நீங்கள் ஸ்டைலிஷாக மாற்றணுமோ அந்த லெட்டரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு மாடல் அவங்களே க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் ப்ரொஃபைல் நான் கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிட்டு என்னுடைய பயோவில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற என்னுடைய லெட்டருக்கு வந்து நான் மாடலாக அதை நான் காப்பி பண்ணிக்க போகிறேன். நான் காப்பி பண்ணி இதில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன்.
டெக்ஸ்ட்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டா ஐடி வந்து ஒரு கெத்தாக தெரியும். ஐடியோட டெக்ஸ்ட்டை வந்து நான் டிஃப்ரெண்ட் கலரில் அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அடுத்த இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா கீழே நான் 4 ஆப்ஷன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் லுக்காக கூட கண்டிப்பாக பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஐடி டக்குன்னு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆவாங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டுக்கு என்னதுன்னா கமெண்ட்ஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். யார் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாதோ அவங்களுடைய ஐடி வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்களோட கமெண்ட் மட்டும் நம்மளுக்கு வராது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் மாதிரி இருக்கும். அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸில் வந்து ப்ரைவேசின்னு போய்க்கோங்க. ப்ரைவேசி கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அலோ கமெண்ட்ஸ் ஃப்ரம் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ எவ்ரி ஒன் கொடுத்துருக்கேன். எவ்ரி ஒன் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய வந்து ஃபாலோவர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து எல்லாருடைய கமெண்ட் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் தனித்தனியாக கூட செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பீப்புள் யுவர் ஃபாலோவர்ஸ் எல்லாருடைய ஃபாலோவர்ஸுடைய மெசேஜ் வந்து மொத்தமாக டோட்டலாக அந்த கமெண்ட்ஸ் வரும். அடுத்து பீப்புள் யூ ஃபாலோவர்ஸ், அதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் கமெண்ட் வரும். அடுத்து யுவர் ஃபாலோவர்ஸ், உங்களை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும்னா கீழே நீங்கள் எதை வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எவ்ரி ஒன்னே இருக்கட்டும், அதை இந்த சைட்டு வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கமெண்ட்ஸ் ஃப்ரம் கொடுத்தாங்க. நீங்கள் அதாவது யாரை நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க அவங்க கமெண்ட்ஸ் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, எனக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாக் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த ஐடியை நீங்கள் பிளாக் பண்ணணுமோ அந்த ஐடியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பிளாக்னு கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் லாஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் எப்படி நம்மளுடைய கிரியேட்டட் அக்கௌண்ட்டை எப்படி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 லைன் இருக்கும். அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட்டட் அக்கௌண்ட்டாக இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக கிளிக் நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எல்லாத்துக்கும் அளவு கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எதை பற்றி போஸ்ட் போடுறீங்க பிஸ்னஸில் அந்த மாதிரிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ராட் பேஸினுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, பிஸ்னஸ் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் சைட் கால்ஸ் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இது என்ன யூஸ் அப்படின்றது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.